ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் அட்டகாசமான சுவையில் வீடே கம்ம மணக்கக்கூடிய சாம்பார் 5 நிமிஷத்தில் பண்ணி முடிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்டுன்னு செஞ்சிடலாங்க இந்த சாம்பார் இட்லி, தோசை, அப்புறம் வந்துட்டு வெண்பொங்கல், இது எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ரைஸுக்குமே இந்த சாம்பார் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது வைக்கிற டைமே தெரியாது. அப்புறம் வந்துட்டு இந்த சாம்பார் வச்சோன்னா சட்னி கூட தேவையில்லைங்க. கூட 4 இட்லி வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இந்த ஆயில் வந்துட்டு நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம சாம்பார் பொடி எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. நம்ம வந்துட்டு மிளகாய் பொடி, மஞ்சள் தூள் அது மட்டும்தாங்க சேர்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்துட்டு சீரகம் சேர்த்துக்கலாங்க. இந்த வெந்தயமும் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பின்னாடி தாங்க சீரகம் சேர்க்கணும். இதெல்லாம் செவந்து வந்த பின்னாடி கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ 2 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு பெரிய கேரட் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு நீங்கள் சாம்பார் வச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ பீன்ஸ் வந்து நான் வந்து ஒரு 200 கிராம் பீன்ஸ் நீல வாக்கில் வெட்டியிருக்கேங்க. அதை சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு. ஒரு பெரிய வெங்காயம். இந்த காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு வச்சோன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கத்திரிக்காய் சேர்த்துருக்கேங்க. இந்த எல்லா காயுமே கலந்து விட்டு வச்சோன்னா சாம்பார் அவ்வளோ நல்லா இருக்குங்க. அதுலேயும் இந்த டிஃபன் சாம்பாருக்கெல்லாம் வந்துட்டு கேரட் சேர்த்து செஞ்சோன்னா அது வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ 2 தக்காளி சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த சாம்பார் வந்து புளி சேர்க்கக்கூடாதுங்க. இப்போ வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இந்த 200 மில்லிகிராம் உலக்கில் ஒரு தலை தட்டுறதுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேங்க. இந்த சாம்பார் வந்துட்டு தாராளமாக 8 பேர் சேர்ப்பலாங்க. இப்போ கழுவிட்டு இந்த பருப்பை வந்துட்டு சேர்த்துக்கலாம் குக்கரில். இப்போ 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி வந்துட்டு இதே மாதிரி நம்ம 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். வேறு சாம்பார் பொடி வேறு எந்த பொடியுமே போடாமல் இந்த பொடி அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ வந்துட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. இந்த டைமில் வந்துட்டு மொச்சை சீசன்னால நான் கொஞ்சம் மொச்சை சேர்த்துக்கிறேன். இதுவே வந்துட்டு கொஞ்சம் கூடுதல் சுவையை கொடுக்க. இப்போ கலந்து விட்டுக்கலாம். இதில் வந்துட்டு பட்டர் பீன்ஸ், சோயா பீன்ஸ் எது வேணாலுமே சேர்த்துக்கலாங்க. நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, இது வந்து ஆப்ஷனல் தாங்க. இப்போ குக்கர் மூடி வச்சுட்டு நான் வந்து 5 விசில் விட்டேங்க. இப்போ வந்துட்டு விசில் போயிடுச்சு பாருங்கள். சாம்பார் எவ்வளோ சூப்பராக கம்ம வாசனோட ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நாம் வந்துட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டு சாம்பார் வச்சுலாங்க. இப்போ வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து முதல்ல இந்த உப்பு சேர்க்கக்கூடாதுங்க. ஏன்னா பருப்பு வந்துட்டு வெந்து வராது. அதனால் வந்துட்டு கடைசியில் தான் உப்பு சேர்க்கணும். நம்ம இந்த அடுப்பில் வந்துட்டு சாம்பார் வச்சு விட்டோம், அந்த அடுப்பில் இட்லி ஊற்றினோன்னா ரெண்டுமே ஒரே டைமில் ரெடி ஆயிடும். இப்போ கருவேப்பிலை பிச்சு போட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இவ்வளோ தாங்க, சூப்பரான அட்டகாசமான வீடே மணக்கக்கூடிய டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.